இவ்வளவு மோசமா நடத்துறாங்க, பரவாயில்லப்பா அவன் நேற்று இப்படி நடந்தான்ல, அதை வச்சு இதை மன்னிச்சிருக்கிறான், அதை வச்சு இதை மன்னிச்சிரு. ரசூலுடைய தர்பாருக்கு ஒருத்தர் வந்தார். ரசூலுல்லாஹி இன்னி ஆமலு சூ, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எல்லா தப்பையும் பண்ணிட்டேங்கிறார். ஒரு பெண்ணோடு தவறாக நடந்து கொண்டேன். சர்க்கார் பதிலே சொல்லல, சர்க்கார் பதில் சொல்லல. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருக்கு பயம் வந்து போச்சு. சர்க்கார் பதில் சொல்லலன்னா, பதில் சொன்னாங்க ஏதோ ஒரு திருப்தி, பதிலே இல்லைன்னா நான் போய் ஹஸரத்துல ஒரு பிரச்சனை சொன்னேன்னா பதில் சொல்லலைன்னா ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மனநிலை அவர் ஒதுங்கி போயிட்டார். தொழுகையினுடைய நேரம் முடிஞ்சிட்டு, தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்டு பெருமானார் கேட்டாங்க, ஐன சாயில், அவர் எங்கப்பா கேள்வி கேட்டாரு, அவரை தேடினா ஆளை காணல, எல்லாம் இருப்பாரு தூக்கிட்டு வாங்கன்னாங்க. அங்க போய் பார்த்தா பின்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ். பயந்து வந்தார். வந்தவொடனே கேட்டாங்க, நீ தானே கேள்வி கேட்ட? ஆமா யா ரசூலுல்லாஹ். கைகாலெல்லாம் நடுக்கும். அது சொல்லைத்தமானா, நம்ம கூட தொழுதாயா நீ? ஆமா யா ரசூலுல்லாஹ், காமத்து சொன்ன போது தொழுதேன். ஓ, நீ என்ன கேள்வி கேட்டியோ அத்தனைக்கும் மன்னிப்பு கிடைச்சிட்டு போனா. எங்கே என்றப்போ, எங்கே என்றப்போ யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், தீமையை கூட நன்மையாக மாற்றும் இடத்தில் அல்லாஹ் உங்களை ஆக்குவான். தீமையை மன்னிக்கிறது இல்லை, தீமையை நன்மையா மாத்துறது. நான் 100 பாவம் செய்தேன், 100 பாவத்துக்கு பகரமா 100 நன்மை எழுதி வைப்பான் அல்லாஹ். அவன் நம்ம மீது காட்டும் கருணை. அப்படியெல்லாம் இல்லைன்னா எங்க நம்ம எப்படி உலகத்துல வாழ்றது? நிறைய பேர் இப்பவும் சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டம், அங்க நாட்டுல பிரச்சனை, இங்க பிரச்சனை, உலகத்துல பிரச்சனை, எதிரிகள் ஆதிக்கம் கூடி போச்சு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்பவும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாகவே வைத்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் நம்மை உயர்வாகவே வைத்திருக்கிறான். இன்னும் நான் நினைத்த இடத்தில் தொழ முடியும், நினைத்த இடத்தில் உட்கார முடியும், திக்ர் செய்ய முடியும், தியானிக்க முடியும். இன்னும் அல்லாஹ் நம்மை கண்ணியமாக வைத்தான். உலகமெங்கிலும் ஈமானும் மூமின்களும் பெருகிக் கொண்டே போறான். 1000 சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் அல்லாஹ் மூமின்களின் விசாலத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கான்.